ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமின்னி தமிழ் குரவல் தாம் வாழி ஏழ்பாரும் உய்ய அவர்கள் உயர்த்து. ஆழ்வார்களை பற்றி மாமுனிகள் ரொம்ப வசதியாக சொல்கிறார். ஆழ்வார்களையும் அருளிச் செயல்களையும் தாழ்வாக நினைப்பவர்தாம் நரகில் வீழ்வார்கள் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த திவ்ய பிரபந்தத்தோட ஏத்தம் வேதம் தமிழ் செய்து வேதத்தை அறியாத மறை நிலம்னு சொல்கிறது. அதை அறிவதற்காக செய்யப்பட்டது தான் இந்த 4000 திவ்ய சூக்தி, 4000 திவ்ய பிரபந்தம். அதனால் மாமுனிகள் சொல்கிறார், 4000 யார் பழிப்பார்களோ, அந்த 4000 இயற்றின ஆழ்வார்களை யார் பழிப்பார்களோ அவர்கள் நரகில் வீழ்வார்கள்னு சொல்கிறார். ஆழ்வார்களையும் அருளிச் செயல்களையும் தாழ்வாக நினைப்பவர்தாம் நரகில் வீழ்வார்கள் என்று நினைத்து நெஞ்சே எப்பொழுதும் அவர்பால் சென்று அணுக கூசித்திரி நமக்கு உபதேசம் பண்ணுறார். ஆழ்வார்களையும் அருளிச் செயல்களையும் யார் ஒருத்தர் தாழ்வாக நினைக்கிறாளோ அவளிடத்துல பேசி பழகிறதுக்கு கூசு அப்படிங்கிறார். நீ போகாதே அப்படின்னு சாதிக்கிறார். அப்பேற்பட்டதான உயர்ந்ததான கிரந்தம் 4000 திவ்ய பிரபந்தம். அதற்குள்ளே உபனிஷத்தாக வேதத்தின் உச்சிமிக்க சோதி அப்படி சொல்லக்கூடிய எம்பெருமான். வேதத்தோட உயர்ந்த தத்துவம் என்னன்னாக்கா பரபிரம்மம் நாராயணனே. ஆனால் வேதம் சொன்னால் நமக்கு புரியாது. அதனால் அதை புரிய வைக்கிறதுக்காக ஆழ்வார்கள் அவதரித்து தமிழில் நமக்காக நின்ன ஆதிப்பிராணிக்க மற்ற தெய்வன் நாடுதிரே கண்ணனை கண்டகன்கள் மத்தொன்னனை காணாவே இப்படியெல்லாம் ஆழ்வார்கள் பாசுரம் பாடி எதுக்குன்னா நமக்கு புரியணும். அதுக்காக திருக்கண்ணமங்கியில் கண்டு கொண்டேனே அப்படின்னார். திருவள்ளி கேணி கண்டேனே எல்லாம் வேதங்கள் என்ன சொல்லும்? பரோட்சம்னா கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரியாத பரபிரம்மத்தை கண்ணுக்கு தெரியாத விஷயமாகவே சொல்லிகிட்டே போகும். அது அங்கே இருக்கான், அங்கே இருக்கான், அங்கே இருக்கான், அதுக்குள்ளே இருக்கான், இதுக்குள்ளே இருக்கான். அதுக்கு தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து அதை உருக்கி நெய் பண்ணி அதுக்கு ரொம்ப பிரயத்தனப்படணும் இல்லையா? ஆனால் ஆழ்வார்கள் என்ன பண்ணிட்டான்னா, நாம் பிரயத்தனப்படுறத விட அவளே பிரயத்தனம் பண்ணி நெய்யாக உருக்கியே கையில் கொடுத்துட்டான். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதான். நம்ம அதை பிசைஞ்சு சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவால நாம் என்ன பண்ணுறோம்? அதனால் அந்த வேதம் பரோட்சமாக சொன்ன விஷயத்தை ஆழ்வார்கள் கையில் கனி என்னவே அப்படின்னார். ஒரு நெல்லிக்காய் அப்படின்னா சொன்னால் புரியாது. அதை கையில் வச்சு இதாண்டா நெல்லிக்காய் பாருடா கையில் நெல்லிக்கனி என்னவே அப்படிங்கிறார். அப்போது கண்ணோடு அப்படி காமிக்கும்போது நமக்கு புரியாதா? அதோ பச்சை கலரான அந்த நிறம், உருண்டையான உருவம். அப்போ கையோட காமிச்சுடுறாரு கையில் இங்கு நெல்லிக்கனி அப்படின்னார். அப்பேற்பட்ட பரோட்சமாக இருக்கக்கூடிய எம்பெருமான பரத்துவத்தை ஆழ்வார்கள் நமக்கு கையில் காமிச்சான். இதுதாண்டா பரபிரம்மம் நாராயணனே. அவன் எங்கே இருக்கான் அப்படின்னா திருக்கண்ணவங்கையில் கண்ணபுரத்து சௌரி பெருமாளாக இருக்கான். திருக்கண்ணபுரத்தில் அங்கே இருக்கான். திருவல்லிக்கேணியில் போனால் பார்த்தசாரதியாக இருக்கான். திருக்குறுகூர் போனால் ஆதிப்பிரானா நிற்கிறான். ஸ்ரீரங்கம் போனால் நம்பெருமாளாக நிற்கிறான். அதை விட வேறு என்ன காமிக்க முடியும்? இதுதான் பரபிரம்மண்டா அப்படின்னு கண்ணால் காணலாம்படியாக இருக்கும் அப்படிங்கிறார். நாம் கண்ணால் காணலாம்படியாக நமக்கு காமிச்சு கொடுத்து இதுதான் பரபிரம்மம், இதை நீங்கள் ஆசிரியம் பண்ணுங்கோ அப்படின்னு நமக்கு காமிச்சது 4000 தான். 4000 இல்லைன்னா பரபிரம்மத்தை நம்மால் தெரிஞ்சிக்கவே முடியாது. அப்பேற்பட்டதான 4000த்துள்ள வேதத்துக்கு உபனிஷத்து போல் இந்த திருப்பாவை. அது கீதை சொன்னது, எம்பெருமான் சொன்ன கீதை. இது எம்பெராட்டி சொன்ன கோதை சொன்னதான கீதை. அது கீத உபனிஷத்து, இது கோதை உபனிஷத்து அப்படின்னு பேர். பகவத்கீதையில் பகவான் என்ன சொன்னானோ அது பூரா நாச்சியார் இங்கே சொல்லிவிட்டான். அது சமஸ்கிருதத்தில் இருக்குது, புரியாது. அர்ஜுனனுக்கே புரியலை. அவன் சகஜமாக பேசுகிறவனுக்கே அந்த சமயத்தில் புரியலை. கடைசியில் என்னமோ கிருஷ்ணா வளவளன்னு என்னமோ சொல்லிவிட்டேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னா. ஏன்னா அவ்வளோ நேரம் கீதையில் என்ன சொல்லுது? நான் தான் எல்லாம், நான் தான் எல்லாம், என்னை சரணாகதி பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு புரியல. கடைசியில் விஸ்வரூபம் காமிக்கிறார். கண்ணால் காமிச்சாதான் புரியும் அவனுக்கு அப்படின்ட்டு நான் தான் எல்லான்னு விஸ்வரூபம் காமிச்சு தனக்குள்ளே எல்லாம் தான் சிருஷ்டி பண்ணுறதும் திருப்பி அது எல்லாத்தையும் லயப்படுத்திக்கிறதும், சூரிய சந்திர இந்த லோகங்கள் அண்டங்கள் தேவதைகள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் தன் திருமேனிலேயே காமிக்கிறார் பெருமாள். அதாண்டா விஸ்வரூபம், விராட் ரூபம். இதுதாண்டா கண்ணால் காமிச்சும் அவனுக்கு என்னாச்சு? கண்ணா எனக்கு கண்ணு கூசுறது, நீ பழையபடியே தரிசனம் கொடுங்கிறான். அவனால் சேவிக்க முடியல. கடைசியில் ஒன்று சொல்லிவிட்டான், நீ என்ன சொல்கிறியோ நான் பண்ணுறேன், முடிச்சுவிட்டான். அவ்வளோதான். அவனுக்கே புரியல.
அதனால் என்னாச்சு, எம்பெருமான் திருவாயினால் கேட்டதே அவனால் கிரகிச்சிக்க முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் நாம் எப்படி கிரகிச்சிக்க போகிறோம்? நமக்கு என்ன புரியும்? அதனால்தான் ஆழ்வார்களும் அந்த ஆழ்வார்களுக்கு சந்ததியாக வந்த நம்முடைய நாச்சியாரும் தெரியாத மறைகளை நமக்கு தெரிய வைக்கிறதுக்காக சுலபமான தமிழில் சுலபமாக இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரத்தை காமிச்சு, எங்கேயோ பரபிரம்மம் பரமபதத்தில் இருக்குது, இந்த தூணுக்குள்ளே இருக்குது, துரும்புக்குள்ளே இருக்குன்னா அந்த தூணை செவிப்போமா? நம்ம அந்த பக்தி உண்டா நமக்கு? அதில் புளியோதரை வேணால் தடவிட்டு போவோம். அதனால் அந்த பக்தி நமக்கு கிடையாது. அதனால் தெளிய வைக்கிறதுக்காகவே அருளி செயலை நமக்கு அனுகிரகம் பண்ணினா, அது கீதை சொன்னது, எம்பெருமான் சொன்னது கீதோபதேசம். இது கோதை சொன்ன கோதோபனிஷத்து, கோதோபனிஷத்துன்னு இதுக்கு பேர். அங்கே எதுவுமே பிரமிக்கக்கூடியதான அர்ஜுனனுக்கு அங்கே சொல்லப்பட்டது ரணகலத்தில். இங்கே திருவாய்ப்பாடியாக கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் எம்பெருமானையே நினைத்து கொண்டு இருக்கிற கோபிகைகளாக தன் தோழிகளுக்காக எம்பெருவாட்டி கோதை சொன்னான். அதுக்கும் இதுக்கும் அவ்வளோ சாமியம். அது ஒரே யுத்தகலம், மனசு அப்படி தடுமாறின்ற அந்த சமயத்தில் உபதேசம் பண்ணது. இது சாந்தமாக இருக்கிற சமயத்தில் உபதேசம் பண்ணப்பட்டது இந்த உபனிஷத்து. கோதோபனிஷத்துங்கிறது இந்த திருப்பாவை. அப்படி உயர்ந்ததான திருப்பாவையில் இன்றைக்கி 5ஆம் பாசுரம். 5 தானே சொல்லணும், மாயனை 5ஆம் பாசுரம். முதல் பரத்துவம் பரமபதத்தை சொன்னால் முதல் பாட்டில், 2ஆம் பாட்டில் திருப்பார்கடலை சொன்னால் நாராயணனே முதல் பாசுரம் பரமபதம். பார்க்கடல் பையத்துயின்ன பரமம் 2வது பாசுரம். 3ஆம் பாசுரத்தில் ஓங்கி உலகாந்த உத்தமன் அவதாரங்களை சொன்னால் விபவம். 4ஆம் பாசுரத்தில் ஆழிமலை கண்ணான்னு ஜலம் எப்படி நிறைஞ்சிருக்கோ அந்த மாதிரி எம்பெருமான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறான் அப்படிங்கிற அந்தர்யாமி தத்துவத்தை சொன்னால், இன்றைக்கி 5ஆம் பாசுரத்தில் அந்தர்யாமி தத்துவம் சொல்கிறான். மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூயபிருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நனவும் தீயினில் தூசாகும் செப்பு ஏலோரெம்பாவாய். மாயனை மண்ணு வடமுதிரை மைந்தனை. மாயன் அப்படின்னாக்க ஆச்சரியகர பூதன்னு அர்த்தம். யாமா சாமாயா அப்படின்னு சம்ஸ்கிருத பதம் சொல்கிறது. எதை நம்ப முடியலையோ அது மாயம்னு அர்த்தம். ஒரு விஷயம் இது இப்படி நடக்கவே நடக்காது, சூரியன் கிழக்க மறையாது அப்படின்னா அது நம்ப முடியாது இல்லையா? நடக்குமோ? நடக்கவே நடக்காது. சூரியன் என்னைக்கே கிழக்கு அஸ்தமிக்குமா? கிழக்கு உதிக்கும், மேற்கு தான் அஸ்தமிக்கும். இதுதான் கிரமம். ஆனால் எம்பெருமான் அதையும் செய்வான் அப்படின்னா எங்கே செஞ்சான் அப்படின்னாக்கா, ஜெயத்ரதனுக்காக அஸ்தமனம் பண்ணிவிட்டானே இல்லையா? ஜெயத்ரதனை சம்ஹாரம் பண்ணணும். அர்ஜுனன் சபதம் பண்ணிவிட்டான், சாயரட்சக்குள்ளே அஸ்தமிக்கிறதுக்குள்ளே இவனை கொலை பண்ணுவேன், சம்ஹாரம் பண்ணிவிடுவேன், இல்லைன்னா நான் தீ குளிச்சுடுவேன் அப்படின்ட்டான். அக்னி பிரவேசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். அப்போது என்ன பண்ணுறது, இவனை கொண்டு எங்கேயும் குகையில் வச்சுவிட்டா. அஸ்தமிக்கிற வரைக்கும் இவனை ஆளை காணும். உடனே கண்ணனை பார்த்தான். கண்ணா இப்படி என் வார்த்தை பொய்யா எடுத்தே அப்படின்னா, அதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னா, இவன் உடனே அக்னியை மூட்டு நான் அக்னியில் விட போகிறேன் அப்படின்னா, இவன் கண்ணன் ரொம்ப என்னடா அர்ஜுனா உனக்கு இப்படி ஆகிடுத்தே அப்படின்னா, அவன் அக்னியை மூட்டி பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கான். கடைசியில் கண்ணன் சொன்னான், உன்னுடைய வில் பிடிச்ச அந்த வீரத்தை நான் ஒரு தரம் சேவிக்கணுமே அப்படின்னா. கண்ணன் ஒரு தரம் அந்த வில்லை பிடிச்சி காமியே அப்படின்னா. சரி கண்ணன் கேட்குறானேன்னு வில்லை பிடிச்சி ஒரு நாணை ஏற்றேன் அப்படின்னா. ஏற்றி க்ஷத்ரியன் நாணை ஏற்றினா பிரயோகம் பண்ணணுமேடா, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டான். என்ன பண்ணுற கண்ணா, நீ தான் என்னை போட்டு குழப்புற, நீயே சொல்லு அப்படின்னா. அந்த மலை உச்சியை பார் அப்படின்னா. அங்கே ஒரு குகை தெரிகிறதா அப்படின்னா. உச்சியை பார்த்தான். உடனே சக்கரத்தை விளக்கினான். அஸ்தமிக்கிற மாதிரி பண்ணிவிட்டான். உடனே அஸ்தமிக்கலடா அர்ஜுனா, நான் தான் மறைச்சிருக்கேன் அடி அப்படின்னா. அவன் என்ன பண்ணான், அஸ்தமிச்சாச்சு, இவன் சாகிறத அவன் பார்க்கணும்னு அவன் எட்டி பார்க்குறான். அவன் உள்ளே இருக்கலாமோ இல்லையா? இவன் அக்னியை சுற்றி வந்தோடனே சரி அவன் ரசிக்கிறான். இவன் அர்ஜுனன் இன்னைக்கு போக போகிறான், அதை நாம் ரசிப்பான குகைக்கு வெளியில் வந்துவிட்டான். அவன் அங்கே பாருன்னு அடித்தான், முடிஞ்சது. அப்போது பக்தனுக்காக எதையும் பண்ணக்கூடியவன் பகவான். சூரியனையே அஸ்தமிக்க பண்ணிவிட்டானே மத்தியான வேளையில் இல்லையா? அதனால்தான் மாயன். பிறந்தவுடனே மாயம். அவதரித்தார், ஜெயிலில் அவதரிக்கிறார். ராத்திரி 12 மணிக்கு ஆவணி ரோஹிணியில் அவதரித்தார். தமத்புகதம் பாலகம் அம்புஜயக்ஷணம் சங்கச்சக்கர கதார்யுதாயுதம் அப்படிங்கிறார். அவதரிக்கும் போது எப்படி கர்ப்பத்துக்குள்ளேருந்து பிறக்கலை பெருமான். கர்ப்பம் ஒரு அவஸ்தை, அது ஒரு மாயை.
கர்ப்பம் மாதிரி ஒரு மாயையை ஒழிய பகவான் அங்கே தோன்றினான். அவன் தோன்றின உடனே அந்த கர்ப்பச்சினங்கள்லாம் அழிஞ்சு போச்சான். அவன் கர்ப்பத்துக்குள்ளே வாசம் பண்ணி 10 மாதம் இருந்து அவதரிக்கல பகவான். கர்ப்பம் மாதிரி ஒரு மாயை. ராமாயணமும் அப்படித்தான் சொல்கிறது. ராமனும் கர்ப்பத்துக்குள்ளே போய் உட்காரலை நம்மளை போல. கர்ப்பம் மாதிரி ஒரு மாயை. அந்த க்ஷணத்தில் அப்படி தோன்றினா இதெல்லாம் மறைஞ்சு போயிடுவான். இப்படி தான் ராமாயணத்துலேயும் சொல்லிருக்கு, பாகவதத்துலேயும் சொல்லிருக்கு. பகவான் அவதரிக்கிறது நம்ம போல் இப்போ கருவுக்குள்ளே போய் 10 மாதம் இருந்து அப்படிலாம் அவதரிக்கலை. ராமன் 12 மாதம் கர்ப்பம் அவருக்கு. விசேடமான மூர்த்தி இல்லையா அவர். அதனால் என்னாச்சு அப்படின்னா அவதரித்தார். எப்படி அவதரித்தார் அப்படின்னா சங்க சக்கர கதா கதை பத்மம் ஸ்ரீவத்சம் வனமாலை கௌதுகம் கிரீட குண்டல ஹார சோபிதம்னு பட்டு பீதாம்பரங்கள் பெரிய ரூபத்தில் எப்படி இருப்பாரோ அதுமாதிரி குழந்தையாட்டம் இருக்கார். அவ்வளோதான். வித்தியாசம் என்னென்னா இது குழந்தைக்கு இத்தனை அலங்காரம் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி அவதரிச்சாராம். உடனே நந்தகோபுரம் யசோதேமாவும் சொன்னால், இது தேவகியும் வசுதேவரும் சொன்னால், கிருஷ்ணா நீ இப்படி அவதரிச்சே அப்படின்னா ஏற்கனவே அவன் வந்து இந்த குழந்தைய கொல்லணும்னு பார்த்துட்டு இருக்கான். நீ ரொம்ப திவ்ய ரூபம் காமிக்கிறியே, எல்லோரும் பயந்துருவாளே, எங்களுக்கே இதை நம்ப முடியல. அதனால் நீ உன்னுடைய பரபிரம்ம ஸ்வரூபத்தை மறைச்சி பிரகிருத்தமாக சாதாரண குழந்தையாட்டமாக எங்களுக்கு தரிசனம் கொடு அப்படின்னார். உடனே செஞ்சார். ராமன் 12வது வயசில் தான் என்ன பண்ணார், அப்பா சொல்கிறத கேட்டார். ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா பிறந்த உடனே அவதரித்த உடனே அப்பா என்ன சொல்கிறாரோ அம்மா என்ன சொல்கிறாரோ உடனே செஞ்சாராம் பகவான். மாயனை அப்படிங்கிறார். எம்பெருமான் பண்ணின அத்தனையும் மாயம். இத்தினோண்டு குழந்தை எவ்வளோ பெரிய ராட்சசாலெல்லாம் கொள்வது இல்லையா, மாயம் அது. அவன் என்ன பண்ணுறான்னு யாருக்குமே தெரியாது. க்ஷணத்துக்கு க்ஷணம் மாயை. அதனால தான் சொல்கிறான் மாயனை, நம்மளை மயக்கிற. மாயன்னா அற்புதமான சேஷ்டிதங்கள் பண்ணுறவன்னு சொல்லலாம், மயக்குகிறவன்னு சொல்லலாம். மாயை பண்ணிவிடும். நமக்கு ஒரு திரை போட்டு வச்சுருக்கான் இல்லையா, அந்த திரையை போட்டு நம்மளையும் ஆட்கொண்டு அப்படி வச்சுட்டுருக்கான். அதனால் அவனை மாயன் அப்படிங்க. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னா, மண்ணு வடமதுரை அப்படிங்கிறாங்க. அந்த வடமதுரைக்கு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டாக்கா பகவான் அவதரித்ததே சிறப்பு. பகவான் அங்கே அவதரிக்கிறான், அவதரித்ததுனாலேயே சிறப்பு. அப்பேற்பட்டதான வடமதுரை மைந்தனை. அடுத்த வாக்கியம் தூய பெருநீர் யமுனை துறைவன்னா. ஒருத்தி மகனாய் எங்கே பிறந்தான், ராத்திரியே இங்கே வந்துட்டான். ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர பின்னாடி சொல்ல போகிறான். அதனால் என்ன பண்ணா, ஒரு நாள் கூட மதுராவில் கிருஷ்ணன் இல்லை. அவதரித்தான், அவதரித்த உடனே கிளம்பிட்டான். கிளம்புறான், உடனே ஆக்ஞை பண்ணுறான் பெருமாள், என்னை வந்து யசோதைகிட்ட கொண்டு விட்டுடு அப்படின்னு வசுதேவர்கிட்ட சொன்ன உடனே வசுதேவர் கையில் எல்லாம் சங்கிலி போட்டிருக்கே, கதவு அடைச்சிருக்கே, 10 கதவு இருக்கே, காப்பாளர்லாம் இருக்காளே அப்படிலாம் அவர் கவலை அதை பற்றியே நினைக்கல. பகவான் ஆக்ஞை பண்ணார். பகவான் என்ன பண்ணினார், கூடையில் எழுந்தருளை பண்ணினார். எழுந்தருளை பண்ணி அப்படி தலையில் தூக்கி வச்சார். உடனே செங்கிலியெல்லாம் பேர்ந்து விட்டுருத்தான். அப்படி பட்டு அருகிறது எல்லாம். செங்கிலியெல்லாம் அருந்த உடனே கிளம்புறார். சீதக்கடலுள் அமுதன்ன தேவிகி கோதை குழலா அசோதைக்கு போத்தந்த அப்படிங்கிறார் பெரியாழ்வார். சீதக்கடல், சீதக்கடல்னாக்க துன்பக்கடல். துன்பக்கடல்னால் என்னென்ன, மக்கள் அறுவரை கல்லிடை மோத அப்படின்னா. 6 குழந்தைகள் முதல்ல இதுக்கு முன்னாடி இல்லையா, கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி 6 குழந்தைகளை கொண்டு விட்டான் கம்சன். அந்த வாழை உருவி தேவகியை வெட்ட வந்தான் கம்சனுக்கு. வசுதேவர் சொன்னார், நீ வந்து வெட்டிடாத தேவகியை, நான் வந்து எங்களுக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன், நீ அவளை விட்டுடு அப்படின்னு அதில் பணையம் வச்சார். சரின்னு ஜெயிலையும் கொண்டு போய் போட்டான். ஒவ்வொரு குழந்தையாக பிறக்க என்ன பண்ண, பிறந்த உடனே வருவான், அந்த குழந்தையோட காலை சுழட்டி பிடிச்சி கல்லில் அடித்து இப்படியா மக்கள் அறுவரை கல்லிடை மோத அப்படின்னா. அப்போது 6 குழந்தைகளை பெத்ததாய் பிறந்த உடனே அந்த குழந்தைய கொண்டு அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் வயிறு. அதான் அந்த சீதக்கடலுள் அப்படின்னா. அப்போது துன்பக்கடலில் இருக்கா தேவகி. அந்த துன்பக்கடலில் இருக்கிற தேவகி அந்த வயிற்றில் புண்ணு இருக்கு இல்லையா, அது ஆறுவதற்காக சிக்கனை பிறந்த மாலை அப்படிங்கிற அந்த வயிறுக்கு ஒரு மருந்து போடணும் இல்லையா, அதுக்கு தான் பகவான் அந்த வயிற்றில் பிறந்தான மணி வயிறு அப்படிங்கிற. அப்பேற்பட்டதான அவதாரம். அவள் என்ன பண்ணினா அப்படின்னா, இவருக்கு குழந்தையை தூக்கினோம், எங்கே கொண்டு போகிறேன், என்ன பண்ண போகிறேன், யார்கிட்ட கொண்டு போய் விட போகிறேன், நான் போய் யசோதையிட்ட கொண்டு போய் விட போகிறேன். யசோதையா அப்போ போயிட்டு வாங்க, இவளுக்கு சாந்தி. ஏன் அப்படின்னா 2 பேரும் நண்பர்கள், நந்தகோபரும் வசுதேவரும் நண்பர்கள். அதனால் ரொம்ப நாள் பழக்கம் இருக்கிறதுனால யசோதையை பற்றி இவளுக்கு தெரியும். என்னை விட அவன் நன்னா பார்த்துப்பா. அதான் சொல்கிறார் பெரியாழ்வார், சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி
கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாதக்கமலங்கள் காணீரை. யசோதை கூப்பிடலாம் எல்லாரையும். இந்த நந்தகோபர் கொண்டு வந்து இங்கே யசோதை அம்மாட்டை கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த சிறக்கதவெல்லாம் திறக்கிறது. அங்கே இருந்த அத்தனை பேரும் ஏதோ ஆழ்ந்த மயக்கத்து, சிறகாப்பால் நின்றுட்டே இருக்கான். ஆனால் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படி ஒரு மாயை பண்ணி விட்டாரான். எல்லாத்தையும் மறைச்சி விட்டார். வெளியில் மழை கொட்டுறது. ஏன்னா மக்கள் வெளியில் வரக்கூடாது இல்லையா. என்ன நடக்குது யாருக்கும் தெரியக்கூடாது. சோனு மழை, கடினமான மழை பெய்கிறது. ஒருத்தர் வெளில வரலை. இவர் கிளம்புறார். யமுனையில் வெள்ளம் பீறிட்டு ஓடுறது. அங்கே வெள்ளம் ஆர்ப்பரித்து வர்ற வெள்ளத்துலேயும் இறங்குறார் உள்ள. வெள்ளம் வர்றதே நம்மளை அடிச்சுன்னு போயிருமே, குழந்தைய வச்சுருக்கு. அது வெம்பெருமான்னு சொன்னால் நடக்கிறது. இறங்கினா இந்த இவள் என்ன பண்ணினா அப்படின்னா, இவள் இறங்கவே இல்லையா யமுனை. அவளும் வேகமாக வரா. ஏன்னா அவளுக்கு திருவடி ஸ்பரிசம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அந்த கூட மேலே இந்த குழந்தை இருக்கா. இறங்க 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 வசுதேவர் அப்படியே முழுகிட்டார். போயிட்டே இருக்கார். அந்த திருவடி அந்த குழந்தை ஆட்டிகிட்டே இருக்கு. சின்ன திருவடி. அந்த திருவடி அப்படி பட்ட உடனே அப்படியே வத்திட்டாலாம், இறங்கிட்டான். வேகமாக வெளிவிட்டா. உடனே நந்தகோபர் வசுதேவர் வேகமாக போனார். போய் அங்கே எழுந்துருளை பண்ணிவிட்டு, அங்கே ஒரு பொண்ணு மாயை பிறந்திருக்கா இல்லையா, அவளை எழுந்துருளை பண்ணிட்டு இங்கே வந்தார். வந்த உடனே இவள் கத்தினா. கம்சன் வந்தான். உனக்கு யமன் அங்கே இருக்காண்டா, இங்கே இல்லைடான்னு அவள் போயிட்டான். 16 கையோட துர்க ஸ்வரூபத்தில் மிரட்டிட்டு போனாலாம். யமன் நான் இல்லைடா, அவன் அங்கே இன்னொரு இடத்துல வளர்ந்துட்டு இருக்கான், வருவான் சமயத்தில் அப்படின்னு. அதை தாங்க சொல்கிறார். அசோதைக்கு போத்தந்த அப்படின்னா யசோதைக்காகவே பெத்தாலாம் கண்ணனை. ஏன்னா அவள் அனுபவிக்கணுங்கிறதுக்காக இவள் பெற்று கொடுத்தான். அப்பேற்பட்டதான தேவகி. அந்த தேவகி இங்கே பெற்று அங்கே அனுப்பிச்சுட்டா. ஒரு நாள் ராத்திரி கூட கண்ணன் மதுரையில் இல்லை. அதனால் ஒரு நாள் இருக்க ஒட்டித்தில்லை அப்படின்னார் ஆச்சாரியர். இந்த நாய் என்ன பண்ணோன்னா, நல்ல நெய் பதார்த்தங்கள் அதோட வயிற்றில் தங்காது, அது உமிழ்ந்துடும். அதே மாதிரி இந்த கண்ணன் அங்கே, ஏன்னா கம்சனோட ஆட்சி இல்லையா, கிருஷ்ணனோட ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் மதுராவே பிரகாசிக்க போகிறது. அது வரைக்கும் கம்சன் அங்கே இருந்ததுனால கண்ணனுக்கு அங்கே இருக்க பிடிக்கலையாம். உடனே எழுந்துருளிட்டான். அதனால் சொல்கிறார், நாய்க்குடலில் நறுநெய் தங்காதா போலே கண்ணன் எழுந்துருளினான் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அங்கேயே இருந்து கம்சனை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாளி ஆகும்? அது ஏன் ஒழிச்சு வரணும்னா 2 காரணம். இங்கே வந்து யசோதை அம்மாவுக்கு அனுபவத்தை கொடுக்கணும், அங்கே கம்சனோட ஆட்சியிலே இருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணினா, அங்கே எழுந்துருளி இங்கே வந்து லீலைகள் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதான் சொல்கிறார், மாயனை. அந்த மாயன் மண்ணு வடமதுரை மைந்தன் எங்கே வந்துட்டான்? தூய பெருநீர் யமுனை துறைவன். யமுனை துறையில் விளையாடுறதுக்காகவே வந்தானா. அதனால் இந்த யமுனைக்கு என்ன சிறப்பு அப்படின்னாக்கா, தூய பெருநீர் அப்படிங்கிறான். தூய்மையான நீராது. யமுனையை பார்த்தா சுத்தமாக இருக்காது, கருப்பாக ஓடின்னு இருக்கும். நாம் போய் சேவிக்கிறோமே. ஆனால் தூய பெருநீர் அப்படின்னா ஏன் அப்படின்னா, இந்த கண்ணன் என்ன பண்ணுவான், அதில் போட்டு தெளிச்சி எப்போ பார்த்தாலும் யமுனையில் தான் கிடப்பான். யமுனையில் தான் அவனுக்கு அவ்வளோ பிரியம். அதனால் என்னவான், கங்கைக்கும் யமுனைக்கும் ஒரு சம்பாதம், பேச்சு நடக்கிறதான். நான் தாண்டி ஒசத்தி அப்படின்னாலும் அவள். யமுனை சொன்னாலும், ஆடி போடி, நீ என்னடி பிரியவள் அப்படின்னு கேட்டாலாம். நான் விஷ்ணு பாதோத்பவா கங்கா அப்படின்னா அவள். நான் விஷ்ணு பாதத்துலேருந்து வந்தவளாக்கும் அப்படின்னா. விஷ்ணு பாதமா? ஆமாம், விஷ்ணு பாதத்திலேருந்து திருவிக்கிரமனாக மேலே திருவடியை நீட்டும் பொழுது பிரம்மா கமண்டல் கொண்டு தீர்த்தத்தினால பாதத்தை திருவடி சேர்த்தார். அந்த திருவடி தீர்த்தம் தாண்டி நான் பெருமாள் இடது கால் பெருவிரல் நுனியிலிருந்து உண்டானவள். விஷ்ணு வாம பாதாங்குட்ட நக நிர்பின்னா அப்படின்னா. விஷ்ணுவோட இடது காலுடைய கட்டவர்களுடைய நுனியிலிருந்து நான் வந்தவளாக்கும். எனக்கு அவ்வளோ சிறப்பு உண்டு அப்படின்னு. அவ்வளோதானே அப்படின்னார் யமுனை. என்ன அவ்வளோதானங்கிற? ஆமாம், நீ வந்து இடது கால், அதுவும் வலது கால் கிடையாது. சிறப்பு எப்பயுமே நம்ம வலது தான் சொல்கிறோம், அதுவும் இடது கால். சரி, இடது கால் பூர்த்தியாக வந்தியா? அதுவும் இல்லை, அதுவும் கட்டவரலும் பூர்த்தி, அதுவும் நகத்தில். கட்ட விரலில் படலை, நகமே வந்து வர்ஜிதான் இல்லையா. நகம் வந்து நமக்கு சிறப்பு இல்லை. அதில் நகத்துலேயும் பூர்த்தி நகமாக, அதுவும் தூண்டு நக நிர்பின்னகா அப்படின்னார். நீ வந்து பெருமாளுடைய இடது கால திருவடியில் கட்டவர நுனி நகத்தோட திருவுண்டு ஒரு இடத்துல பட்டு அவ்வளோ பெரிய திருவடிக்கு திருவுண்டு கமண்டல தீர்த்தம் என்ன பண்ண முடியும்? பிரம்மா கமண்டலத்தினால தீர்த்தம் விட்டார். அது என்ன நினச்சிருக்கோம்? அது இத்தினோண்டு தீர்த்தம், அது இத்தினோண்டு பட்டு தெரிச்சது. நீ தெரிச்ச உடனே உனக்கு பிரபாவம், நீ பிரவாகமாக வர்ற, அவ்வளோதானே உனக்கு சிறப்பு. என்னோடய சிறப்பை கேளு அப்படின்னா. என்ன அப்படின்னா, எம்பெருமான் உனக்கு கட்ட விரல் நுனி நகந்தானே பட்டது, அவன் சர்வாங்கமும் என் மேலே படுறதுடி. நீ
நித்தியம் நீ ஒரே ஒரு நாள் என்றைக்கோ கிருத்தயுகத்தில் திருவிக்கிரமதா அவதாரம் பண்ணி திருவடியை நீட்டும் பொழுது ஒரு க்ஷணம் பட்டு வந்த நீ இவ்வளோ ஆர்ப்பரிக்கிறியே. அவன் திருவதாரம் பண்ணி 12 வருஷ காலம்னா எங்கூட இருந்தான் இல்லையா. 12 வயசுக்கு தான் மதுரைக்கு கிளம்புனான். அப்புறம் வரவே இல்லை, கோகுலத்துக்கு அப்புறம் வரல. அப்புறம் அப்படியே அவருக்கு பெரிய காரியங்கள்லாம் வந்துடுத்து. அப்புறம் அந்த விளையாட்டு சேட்டை அதெல்லாம் மூட்டை கட்டி அப்படி பரன் மேலே வச்சு விட்டார். அப்புறம் ஒரே சீரியஸான விஷயங்கள் அப்புறம் பூரா. நான் பார்த்தனுக்கு தூது போனதோ, யுத்தம் பண்ணி வச்சதோ, இப்படியெல்லாம் அருமையான காரியங்கள். அப்புறம் ரொம்ப ராஜ்ய நிர்வாகம். அதனால் என்னாச்சு அப்படின்னா, உனக்கு நகந்தானப்பட்டது, எனக்கு கிருஷ்ணனுடைய திருமேனி பூர்த்தியாகப்பட்டது. அதை விட இன்னும் சிறப்பு என்னென்னா, அந்த கண்ணன் என்ன பண்ணுவானா, மாடு மேய்க்க போகிறான் இல்லையா. யாதவாலாம் என்ன மாடு மேய்க்க போகிறச்சே பாத்திரமெல்லாம் கொண்டு போவா, பிராமணால் மாதிரி தீர்த்த பாத்திரம் இந்த பக்கம் தர்பக்கட்டெல்லாமா கொண்டு போவா. அங்கங்கே கிடைக்கிறது சாப்பிடுவா. நாங்கள்லாம் கிளம்பினா மூட்டை முடிச்சா கட்டின்னு போனோம், தயிர் சாதம் உள்பட. அவள் என்ன யாதவாளுக்கு அப்படியா, மாடு மேய்க்கிறவளுக்கு என்ன வேண்டியிருக்கு, கையில் ஒரே ஒரு குச்சி தான் எடுத்துன்னு போவான். ட்ரென்னு கத்தின்னு ஓட்டின்ண்டே போனான், ஹாய் ஒயின்னு கத்தின்ட்டு அப்படியே போவான். தாகம் அடிச்சுதா நேராக யமுனைக்கு போய் அப்படியே மாடு குடிக்கிறவன் மாட்டோடு சேர்ந்து இவனை அப்படியே வாய் வச்சு குடிப்பானான். குடிச்சு விட்டு அதில் விளையாட்டு வேறு, அப்படியே துப்புறது. அதை நான் எப்படி துப்புறேன் பார், நீ எவ்வளோ தூரம் துப்புற, நான் அவ்வளோ தூரம் இப்படி விளையாட்டு. அதெல்லாம் கண்ணனோட உமிழ்நீர் எச்சில் அமுது அங்கே போடுறதான். அந்த பவளவாயை வச்சு அந்த யமுனையில் நேரடியாக அமுது செய்கிறான். தன்னுடைய உமிழ்நீரை அப்படி கொப்பளிச்சான். உடனே யமுனை சொன்னாலாம், ஆமாம் என்னோட இதில் ராமன் தான் வந்தான். ராமனும் வந்து ஆச்சமணியமெல்லாம் பண்ணினான். ஏன்னா ராமாவதார காலத்தில் கங்கையை ராமன் பூஜை பண்ணுறார். வனவாசத்துக்கு போகிறச்சே அது விஸ்வாமித்திரரோட போகிறச்சே விஸ்வாமித்திர ஒரு தரம் கங்கையில் அவருக்கு அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி வச்சு அந்த கங்கை மகாத்மியத்தெல்லாம் சொல்கிறார் ராமனுக்கு. சொல்லி கங்கையை பூஜை பண்ணுறார். அங்கே சந்தியாவந்தன அனுஷ்டானங்கள்லாம் பண்ணார் ராமன். அப்புறம் வனவாசம் போகிறச்சு தேவியோட போய் தம்பதிகளாகவும் பூஜை பண்ணி யமுனை கங்கையை கடந்து அப்புறம் குகனால் ஓடத்தினால கடந்து போய் அப்படியெல்லாம் வந்ததா சரித்திரம் இருக்கு இல்லையா. சொல்கிறா கங்கை, ராமன் வந்தார், ராமன் வந்து என் தீர்த்தங்கள்லாம் சாப்பிட்டார். ராமன் சாப்பிட்டார் ரைட்டு, உமிழ்ந்தாரா அப்படின்னு கேட்டா யமுனை. ஏன் அப்படின்னா, ராமன் ஆச்சாரம் உள்ளவர், அப்படிலாம் செய்ய மாட்டார். ஏன்னா புண்ணிய நதிகளில் போய் வச்சில் உமிழக்கூடாது. நாமெல்லாம் அப்படி வாய் கொப்பளிக்கணும்னா அங்கேருந்து எடுத்து கரையில் தான் வந்து துப்பணும். திருப்பி அதுலேயே துப்பக்கூடாது. பல்லெல்லாம் அங்கே தேய்க்கப்படாது. புண்ணிய நதிகளுக்கு போனாக்கா பல் தேய்க்கிறது, அதுலேயே துப்புறது, அசுத்தம் பண்ணுறது பண்ணவே கூடாது. ஸ்நானம் பண்ணுறதுக்கு தான் உள்ளே இறங்கணும். அந்த தீர்த்தத்தை எடுத்து சாப்பிடணுமே ஒழிய கீழே உமிழக்கூடாது. ராமன் கண்டிப்பாக செய்ய மாட்டான். ஏன் அப்படின்னா, அவர் தர்மாத்மா இல்லையா. சாஸ்திரத்தை கரெக்டாக அனுஷ்டானம் பண்ணார். காத்தால 4 மணிக்கு எந்திருந்து அனுஷ்டானம், சந்தியாவந்தனம், உபாசனம், அக்னிஹோத்திரம் இத்தனையும் பண்ணுவாராம். 8 மணி ஆகிடும் வெளியில் வர்றதுக்கு. அது வரைக்கும் லக்ஷ்மணர் வாசலில் இப்படி நின்றுட்டே இருப்பாரான். அண்ணாவுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படி தயாராக நின்றுன்றோம், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு. அதனால் ராமன் கண்டிப்பாக செய்யவே மாட்டான். ஆனால் இந்த கண்ணன்னா இவன் என்ன தோன்றதோ அதை பண்ணுவான். இடையும் தானே, என்ன ஆச்சாரம் வேண்டிருக்கு, என்ன அனுஷ்டானம் வேண்டிருக்கு. அதனால் ராமனை யாரும் தொட முடியாது. சீதாதேவி லக்ஷ்மணர் கூட தொட மாட்டார். சீதாதேவி ஒருத்தி தான் தொடுவா. இவன் அப்படி இல்லை, கண்டவாளையும் போய் கட்டிப்பான். குப்ஜை கிப்பே அவன் இவன் எல்லாம் வந்தவன் போனவன் எல்லாம். அவன் சொல்கிறா, இந்த யசோதை அம்மாவுக்கு ரொம்ப காரியமே கிடையாது, பால் கொடுக்க கூட அவசியம் இல்லைங்கிறா. ஏன் அப்படின்னா, யார்கிட்டையும் ஏறி பால் குடிப்பானா. அவளை என்ன பண்ணுவாளாம், கண்ணா வாடா, தான் குழந்தைக்கு பால் சுரக்காது அந்த அம்மாவுக்கு, கண்ணனை கண்டா பால் சுரக்குமா. அப்படி அந்த ஆயர் சிறுமிகள், அந்த ஆயர் கோபைகள் எல்லாம் கண்ணன் மேலே அவ்வளோ பிரியம். பசுமாடு அதுக்கு மேலே தன்குட்டிக்கு கொடுத்து சாப்பிட்டுன்னு இருக்கோம். இவன் போன உடனே அதை தள்ளிவிட்டு இவனுக்கு இவன் நேராக அதில் பால் சாப்பிடுவான். அப்படி விசேடமான கண்ணன். அதனால் சொல்கிறார், கண்ணன் உமிழ்ந்த நீரும் அவன் திருமேனிப்பட்ட சம்பந்தமும் என்னை விட இந்த ஜெகத்தில் ஒருத்தி கிடையாது அப்படின்னா. அதனால தான் சொல்கிறார் தூய பெருநீர் அப்படின்னு. தூய அப்படின்னா கண்ணனுடைய அந்த வாயமுது பட்டது தான் தூய்மையான நீர். நாம் என்ன பண்ணுறோம், பெருமாள் தீர்த்தம், அந்த தீர்த்தம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெருமாள் வாயிலேருந்து கொப்பளிக்கிறதான அந்த தீர்த்தம். அப்படி காமிச்சு சேர்க்கிறேன். வாய் ஆச்சமணியம்னா பெருமாள் வாயில் சேர்த்து அதைத்தான் சாப்பிடும். பெருமாளுடைய திருவடி தீர்த்தம், கையலம்புற தீர்த்தம், வாயில் அவர் சாப்பிட்ற தீர்த்தம், அதுதான் நாம் சாப்பிட்றோம். ஏன்னா அதுதான் சுத்தம். அதனால் சொல்கிறார், தூய பெருநீர் யமுனை துறைவனா நான் தாண்டி வசத்தி அப்படின்னு. கங்கைக்கும் யமுனைக்கும் சம்வாதம் வந்தால் கங்கை ஏற்றுண்டாலாம். ஆமாம், நீ தான் வசத்தி அப்படின்னு. அதான் சொல்கிறார், தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. இந்த ஆயர் குலத்துக்கே ஒரு அணிவிளக்காக இருக்கானா, அந்த வழிகாட்டியாக தலைவனாக
அந்த ஆயுர்வலத்துக்கே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதான எம்பெருமான் விளக்காக அங்கே அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாயை குடல் விளக்கம் செய்தான்னா தேவகி அம்மாவுக்கு அவ்வளவு கஷ்டம் இல்லையா, அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுற மாதிரி அந்த வயிற்றுக்கு ஒரு சாந்தி கொடுத்தான் இல்லையா. அதனால் சொல்கிறா, அந்த சாந்தி கொடுத்தது மாத்திரம் இல்லை, கண்ணன் அவதரிக்கலைன்னா தேவகி யாருக்கு தெரியும்? நாம் இன்றைக்கி உட்காந்து தேவகி அம்மாவை பற்றி பேசுவோமா? தேவகிங்கிற பேரே தெரியாது. அதனால் ஒரு குழந்தை பிறந்தா அந்த அப்பா அம்மாவை பற்றி அந்த இவனுடைய அப்பா இவனுடைய அம்மா அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அப்படி பேர் எடுக்கிறவன் தான் நல்ல குழந்தை. அதனால தான் அந்த வயிற்றுக்கு புகழ். அதனால தான் தாயை குடல் விளக்கம் செய்தான்னா, தாயோட அந்த வயிற்றுக்கு பெருமை சேர்த்தானா கண்ணன். அதான் சொல்கிறா, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அவனை நாம் என்ன பண்ணணும், இவெல்லாம் கேள்வி கேட்குறான். இவ்வளோ பெரிய சரித்திரம் சொல்லின்னு இருக்கே, இந்த கண்ணனை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கோபிகள் கேட்டவொன்னு நாச்சியார் சொல்கிறா, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அப்படின்னா, தூயோமாய் வந்தோம். அந்த சப்தம் இதில் ரொம்ப முக்கியம். டிசிப்ளைன் அப்படிங்கிறோமே, பக்தால் எப்படி இருக்கணும் அப்படின்னா சாந்தியாக இருக்கணும், மனசில் போராமைகள் இருக்கக்கூடாது, அடக்கம் இருக்கணும், எம்பெருமானையே தியானம் பண்ணிருக்கணும், அடுத்த வாழ்க்கு ஒரு ஹிம்சை பண்ணக்கூடாது, செய்யாதன செய்யோம்னா இல்லையா 2ஆம் பாசுரம். பெரியவா சாஸ்திரம் என்ன அனுமதிக்கலையோ அதை திரும்பியும் பார்க்கக்கூடாது, அதை பற்றி கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னா. நம்ம கேட்க என்ன ரைட்ஸ் இருக்குது, நமக்கு என்ன தெரியும், நம்ம புத்தி அவ்வளோ வேலை செய்கிறதா? அதனால தான் சொன்னான், முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டுன்னு நம்ம மாமுனிகள் சொல்கிறார். பெரியவா எழுதி வச்சிருக்காளேடா உனக்கு தான், ஏன் நீ புதுசாக என்னென்னமோ பண்ணுற, இப்போ என்னென்னமோலாம் உண்டாயின்னு இருக்கு. இப்போ திடீர்னு பரவே சில பேர் கேள்வி கேட்டால் அடியனுக்கு சொல்ல தெரியல, ஏன்னா சாஸ்திரத்தில் இல்லாத கேட்டால் அடியனுக்கு என்ன தெரியும். அங்கே பெரியவா எழுதி வச்சதை படிக்கிறோம், அதுதான் சொல்ல முடியும். புதுசாக என்னென்னமோலாம் வர்றது இப்போ நமக்கு அப்படி குழம்புறது. நமக்கே சாஸ்திரத்துக்கு விரோதமான வழிபாடுகளும், சாஸ்திரத்துக்கு விரோதமான பூஜைகளும், சாஸ்திரத்துக்கு விரோதமான தேவதைகளும் இப்படி பார்த்தாக்கா வேதத்தில் சொல்லப்படாத தெய்வங்கள்லாம் இப்போ இன்னும் புதுசாக உண்டாயின்னு இருக்கு. அதெல்லாம் அனர்த்தம். அதனால் அதுக்கிட்டக்கே போகக்கூடாது. அதான் சொல்கிறா, தூயோமாய் வந்தோம். மனசில் சுத்தம் இருக்கணும். சுத்தம்னா என்னென்னா எம்பெருமான் ஒருவனே இருக்கணும், இருந்தால் தான் மனசு சுத்தம். அதனால் தூயோமாய் வந்தோம், எம்பெருமானையே நினைத்து வரணும், எம்பெருமானுக்காகவே இருக்கணும், மற்றவாளுக்காக இருக்கக்கூடாது. தூயோமாய் வந்தோம், கண்ணனையே நினைத்து வந்தோம். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தூமலர் தூவி தொழுது அப்படின்னா, தூமலருங்கிறதுக்கு அழகான வியாக்கியானம் ஒன்று சொல்கிறார். 3 விதமாக பிரிக்கிறார் பக்தர்களை. தொண்டரிட்ட துலபம், துளசி இருக்குது, நாம் கொண்டு பெருமாள் திருவடியில் சேர்க்குறோம். அதை 3 விதமாக சொல்கிறார். தொண்டரிட்ட துலபம்னார் முதல்ல, சீர் தொண்டரிட்ட துலபம் அப்படின்னார், மிக்க சீர் தொண்டரிட்ட துலபம். 3 விதமாக பிரிக்கிறார். அது என்ன தொண்டர் அப்படின்னா, தொண்டருங்கிறவன் ஆஸ்திகன். ஆஸ்திகனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை இருக்கும், எதனாலும் கடவுள் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார் அப்படிமா. அவன் பக்தன், சாதாரண பக்தன், கடவுள் இல்லையே சொல்ல மாட்டான், சாஸ்திரத்தை படிக்க மாட்டான். யாராவது பெரியவா ஏதாவது சொன்னால் கேட்பான், இவர் சொன்னாலும் கேட்பான், அவர் சொன்னாலும் கேட்பான், இங்கேயும் போவான் அங்கேயும் போவான். செவ்வாய்க்கிழமை ஒரு கோயிலுக்கு போவான், புதன்கிழமை ஒரு கோயிலுக்கு போவான், சனிக்கிழமை ஒரு கோயிலுக்கு போவான், இன்னும் எங்கெங்கேயும் போவான். எல்லாத்து மேலேயும் நம்பிக்கை இருக்கும். ஆனால் ஆஸ்திகன் பக்தன், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு இருக்கானே, அவனைத்தான் சொல்கிறார் தொண்டர் அப்படிங்கிறார். அடுத்து பதம் சொல்கிறார், இவன் சாமானியன் ஆஸ்திகன். அப்போ சீர் தொண்டரிட்ட துலபம் அப்படின்னா, சீர் அப்படின்னாக்கா ஒரு வரமுறைக்குள்ளே வந்துட்டான் அவன் பக்தன். முதல்ல இருக்கிறவன் ஆஸ்திகன், அவன் நம்பிக்கை உள்ளவன் ஆஸ்திகன். ஆஸ்தினா இருக்குன்னு அர்த்தம். என்ன இருக்குது, நமக்கு மேலே ஒரு பரபிரம்மம் இருக்குதுன்னு ஒத்துக்கின்றவன் ஆஸ்திகன். 2வது பக்தன். பக்தன் என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஆற்றுல பொண்ணு இருக்குது, மாப்பிள்ளை பார்த்துன்னு இருக்கா, அப்படி வருவா. இன்றைக்கி மாப்பிள்ளை பார்க்க வரா, இப்போ இருக்கா என்னன்னு தெரியல, முன்னாடியெல்லாம் உண்டு இல்லையா, சொஜ்ஜி பஜ்ஜியெல்லாம் போட்டு வந்துக்கிட்டே இருப்பாள். அவளுக்கே சரி அது இது அது வருவான், நல்லா சாப்பிடுவா. சாப்பிட்டுட்டு நான் போய் லெட்டர் போடுறேன், இப்போ தானே செல்லு உடனே பதிலெல்லாம் இப்போ தான். அந்த நாளில் என்னாச்சுன்னா, நான் போய் லெட்ரு போடுறேன்ட்டு போயிடுவான். அவன் போயிட்டு அங்கே பதில் வர வரைக்கும் இந்த அப்பா அம்மாவுக்கும் வதக்குன்னு இருக்கும். இந்த பொண்ணும் அவனுக்கு என்ன பிடிச்சதோ தெரியலையே, என்ன எழுதுவானோ தெரியலையே, அவனை மனசில் நினச்சிட்டு இது உட்கார்ந்துட்டே இருக்கும். கடைசியில் இப்போது தோது இல்லை பின் பார்க்கப்படும் ஒரு லெட்ரு வந்து சேரும். இவாளுக்கு பஜ்ஜி சுஜ்ஜி வேஸ்ட்டு, இந்த பொண்ணுக்கும் மனசும் கெட்டு போய் அப்பா அம்மாவுக்கும் மனசு இதாகி இப்படி உட்காந்துருவா. இன்னொருத்தர் வருவான், இப்படியே நடக்கும். அப்போ என்னாகும் அப்படின்னாக்கா, ஒரு நாள் ஒருத்தன் வருவான், அந்த இடத்துலையும் சொல்லுவான், என்னை பிடிச்சிருக்குப்பா, வெத்தலை பாக்கு மாற்றிப்போம், நிச்சயம் பண்ணிவிடுவா இல்லையா.
அப்போ தான் இந்த பொண்ணுக்கு நிம்மதி, அந்த அப்பா அம்மாவுக்கு நிம்மதி. அப்பாடி இனிமேல் இந்த பஜ்ஜி சொச்சி போட வேண்டாம், எல்லாத்தையும் போய் காப்பியும் தண்ணி நீட்டின்னு பள்ளிலிக்க வேண்டாம், அப்படி நட இப்படி நட, பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு காமி, இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு ஒருத்தன் கிடச்சிட்டான் அப்படின்னு நிம்மதி படுறாளே ஒரு பொண்ணு. அந்த மாதிரி அங்கே போய் இங்கே போய் விரதம் பண்ணி கொலக்கட்டை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஏதோ பரிகாரங்கள்லாம் பண்ணி கடைசியில் அந்த தெய்வங்கள்லாம் என்னாச்சு, ஓன் தலைவிதி அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கைவிட்டுடும். கடைசியில் எம்பெருமான் ஒருத்தன் நான் இருக்கேன்டா அப்படின்னு வருவான். கடைசியில் பிடிக்கிறான் பத்தியில் ஒரு பிடி. எம்பெருமான் ஒரு ஆச்சாரியன்ட்ட போய் திருவடி சமாசகனம் பண்ணி தன்னை பெருமாள்கிட்ட அர்ப்பணித்து, நான் இனிமேல் உனக்கு ஆட்பட்டவன், நான் எங்கேயும் போக மாட்டேன், எது சுகமோ துக்கமோ எல்லாம் ஒன்னிடத்துலேன்னு ஒருத்தர் சமர்ப்பிக்கிறான் பற்றிலாம் அவன் தான் பக்தன். பக்தன் அப்படின்னா என்ன, ஆஸ்திகனுக்கும் பக்தனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆஸ்திகன்னா ஒத்துக்கிறான் அவ்வளோதான், அவன் எங்கே வேணால் போவான், எல்லா தெய்வத்தையும் அனுஷ்டிப்பான், எல்லா தெய்வத்தையும் பூஜை பண்ணுவான். பக்தன் என்ன பண்ணுவான்னா எம்பெருமான் ஒருவனே நோக்குவான், அவனே நமக்கு தெய்வம்னு நினைப்பான். அதனால் அவனுக்கு இவனுக்கு வித்தியாசம் இருக்குது. எல்லாரையும் பக்தாள்னு சொல்லக்கூடாது. அஸ்திகால் பக்தாள்னா எம்பெருமான் இடத்துல ஆட்பட்டு அவன் ஒருவனுக்காகவே இருக்கிறவன் பக்தன். அதான் இந்த ஆஸ்திகன் இட்ட துலபம் அப்படின்னார். அது சிறப்பு இல்லை. ஏன்னா அவன் இன்றைக்கி இங்கேயும் பெருமாள்கிட்ட வந்து திருத்தலாய் போடுவான், இன்னொரு இடத்துல அரளிப்பு போடுவான், இன்னொரு இடத்துல வில்வத்தை போடுவான், இன்னொரு இடத்துல ஏதோ போடுவான், அவர் நடந்துட்டுருக்கும் கதை. அது சிறப்பு இல்லை. அப்படின்னா இந்த பக்தன் இட்ட துலபம் இருக்கே, அதில் எம்பெருமானுக்கு உகப்பு தான். ஏன்னா எம்பெருமானுக்காகவே வாழ்கிறான். அவன் இடத்துல போய் அவன்கிட்டயே தன்னோட சுகத்தை சொல்லிக்கிறான். அப்பா இன்றைக்கி எனக்கு சௌக்கியம், நீ இந்த காரியம் நான் கேட்டேன் நடத்தி கொடுத்துட்டேன், சந்தோஷம் திருத்துலாய் போடுறான். நாளைக்கு ஏதோ பெரிய கஷ்டம் வரும், ஐயோ இப்படி இருக்கே கிருஷ்ணா, கொஞ்சம் நீ வந்து பண்ணால் சரி பண்ணால் தேவையில்லையே, இன்றைக்கி உடம்பு முடியல, ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், ஏதோ ஒன்று இல்லை, கல்யாணம் நடக்க போகிறது, ஆற்றுல இந்த மாப்பிள்ளை வரப்போகிறார், என் பொண்ணுக்கு பிடிக்கணும், பொண்ணு வரப்போகிறா மாப்பிள்ளைக்கு பிடிக்கணும், இப்படியெல்லாம் ஒரு தன்னுடைய சுக துக்கங்களை சொல்லிக்கிறான் இல்லையா. கஷ்டம்னா வந்து எனக்கு பண்ணுப்பா 2 துளசியை போகிறான், அதுக்கும் அவர் பண்ணுறார். அதனால் சொல்கிறார் இது பக்தன் இட்ட துலபம் அப்படின்னா. அதான் என்ன சொன்னார், தொண்டரிட்ட துலபம், 2வது சீர் தொண்டரிட்ட துலபம். இந்த சீரான பக்தன் இருக்கானே, எம்பெருமானை நோக்கி அவனிடத்துல ஒரு சீர்மையாக தன்னுடைய மித்த இதெல்லாம் விளக்கிவிட்டு எம்பெருமானையே தெய்வம்னு அப்படி சீராகி வந்துட்டான் அவன். அதனால் அவன் இட்ட துலபம், அதுவும் 2ஆம் தரம் தான்ங்கிறார். எம்பெருமானையே நினச்சி அவனே இருக்கிறவன் கூட 2ஆம் தரம் தான் சொல்கிறார். ஏன்னா இவன் தன்னோட சுக துக்கத்தை சொல்லிக்கிறான் இல்லையா. கிருஷ்ணா எனக்கு இன்றைக்கி சந்தோஷம் அப்படிங்கிறான், கிருஷ்ணா எனக்கு இன்றைக்கி துக்கம் கேட்குறான் பெருமாள் இடத்துல, நீ அதை பண்ணு இதை பண்ணு. திருத்துலாயை போட்டுட்டு கிருஷ்ணா உனக்கு நான் திருத்துலா அர்ச்சனை பண்ணேனே, எனக்கு வந்து உதவி பண்ணு, கிருஷ்ணா உனக்கு நான் அர்ச்சனை பண்ணேனே, எனக்கு இதை பண்ணு. அப்போ பெருமாள்கிட்ட தன் நிலையை பற்றி சொல்லிக்கிறான் இல்லையா. அதனால் சொல்கிறார் இது சீர் தொண்டரிட்ட துலபம் அப்படின்னார். 3வது சொல்கிறார் மிக்க சீர் தொண்டரிட்ட துலபம் அப்படின்னார். யார் இந்த மிக்க சீர் தொண்டர் யார் அப்படின்னா, தொண்டரடிப்படி ஆழ்வாரை போல, ஆழ்வார்களை போல, ஆச்சாரியாலை போல எனக்கு என்ன காரியம்னா, உன் திருவடியில் திருத்துலா போடுறதே எனக்கு காரியம். நீ என்னை வந்து கீழே தான் அனுப்பு, மேலே தான் வச்சுக்கோ, தெருவில் தான் போடு, இல்லை மாளிகையில் தான் வை. ஆழ்வார் தான் சொல்கிறார், அப்பா நான் கேட்டேன்னு எனக்கு வைகுண்டம் கொடுத்துறாதேன்னார் நம்மாழ்வார். என்ன கூவிக்கொள்ளும் காலம் குருகாதோ அப்படின்னார். அடியேன் உன் அடி என்னால் சேருவதே அப்படின்னு, உன் திருவடி நான் எப்போ சேர போகிறேன் இப்படிலாம் பாசுரத்தில் கேட்குறார் இல்லையா. அடி சேர் வண்ணம் அருளாயே அப்படின்னார். உன் திருவடியை சேர்றதுக்கு எனக்கு கிருபை பண்ணேன். இப்படி பாசுரங்கள் நிறைய அங்கங்கே சொல்கிறார். கடைசியில் சொன்னார், ஐயோ நான் கேட்டேன்னு நீ பரமபத்தை கொடுத்துறாதப்பா, ஏன் அப்படின்னார். அப்போ நான் வந்து பக்தனாகிடுவேன், அடியானாக இருக்க மாட்டேன். ஏன்னா மிக்க சீர் தொண்டனாக இருக்கணும் இல்லையா. அதனால் நீ என்னை பரமபத்துக்கு தான் கூப்பிட்டுக்கோ, இல்லை நரகத்துக்காக தான் அனுப்பு, இல்லை இந்த லோகத்திலேயே தான் வை, இன்னும் எங்கேயோ நமச்சி மாதிரி சுத்த விடு, என்ன வேணா பண்ணு, அது உன்னுடைய சுதந்திரம், நான் எதுவும் சொல்ல, இதை கணக்கில் எடுத்துக்காத, இது உனக்கு நான் சொல்லலை, பின்னாடி வரப்போகிற ஜனங்களுக்காக நான் சொன்னது. ஏன்னா பிரபந்தங்கள்லாம் ஆழ்வாருடைய வாக்கு அவருக்காக இல்லை, நமக்காக இல்லையா. நான் மக்களை பெற்று மகிழ்வரேன்னா ஆழ்வாருக்கா மக்கள் வேணும், அவருக்கா கல்யாணம் ஆகணும் இல்லையா. அவருக்கு அதெல்லாம் விரும்பலை. ஏன் இந்த பாசுரம் யார் சொல்கிறாலோ அவளுக்கு நன்மக்கள், இந்த பாசுரம் யார் சொல்கிறாலோ அவளுக்கு குழந்தை பாக்கியம், அவளுக்கு கல்யாணம், அவள் தான் இந்த உலகத்தில் சீராக இருக்கணும். நமக்காக சொல்லப்பட்டது தான் பலசுரி. அதனால் ஆழ்வார் சொல்லிவிட்டார், எனக்காக நீ பரமபதம் கொடுக்காதே, நீயா கொடு, உன்னுடைய பிரீதி, அவதான் மிக்க சீர் தொண்டர் அப்படிங்கிற. அதுதான் என்ன சொன்னார், எம்பெருமானுக்காகவே இருக்கணும்,
எம்பெருமானுக்கு திருத்துழாய் சேர்க்குறான் எதுக்கு அப்படின்னா அவன் பிரீத்திக்கா. என்னுடைய கைங்கரியம் உன் திருவடியில் திருத்துழாய் சேர்க்கணும், புஷ்பம் தூவணும், கைங்கரியம் பண்ணணும், கோயிலை பெருக்கணும், கோலம் போடணும், கைங்கரியம் பண்ணணும், எனக்கு நிறைய பணங்காசு இருந்தால் உனக்கு கவச்சம் சாத்தணும், நிறைய திருவாபரணங்கள் சாத்தணும், இல்லை திருக்கோவிலே கட்டணும். அந்தளவு அவாவாளுடைய தகுதிக்கு என்ன இருக்கோ அதுக்கு தக்க மாதிரி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். நான் திருக்கோவில் கட்டிட்டேன், பெருமாளுக்கு பூஜை பண்ணுறேன், அதனாலும் எனக்கு பரமபதம் கிடைக்கும், அதனால் எனக்கு கல்யாணம் ஆகும், என் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினச்சான்னா அவன் ரெண்டாம் தரந்தான். திருக்கோவில் கட்டுவதே கடமை, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறதே கடமை, எம்பெருமான் திருவடியை திருத்துழாய் சேர்க்கிறதே என்னுடைய கடமை. அதுக்கு ஒரு பொருள் பிரயோஜனம் எதிர்பார்க்கவதுந்தான். எதிர்பார்க்காம யார் செய்கிறாளோ அவள் தான் மிக்க சீர் தொண்டர். அதை தான் ஆண்டாள் அந்த பதத்தை தான் எடுக்கிறாங்க. தூயோமாய் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எம்பெருமான் இடத்துல நாம் ஒரு வியாபாரமாக பேசக்கூடாது. உனக்கு நான் அர்ச்சனை பண்ணினேன், எனக்கு இதை கொடு, உனக்கு நான் கைங்கரியம் பண்ணேன், எனக்கு இதை கொடு, வியாபாரம் பேசக்கூடாது. ஏன்னா கைங்கரியத்துக்கு தான் ஜென்மா, நம்ம இங்கே வாழ்கிறதுக்காக ஜென்மா இல்லையே. எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னா கைங்கரியத்துக்காக. கைங்கரியம் பண்ணணும், நம்முடைய வினைகளை அறுக்கணும், பரமபதத்துக்கு போகணும். அதுக்கு நடுவில் இந்த சின்ன வாழ்க்கை இது என்னாச்சுன்னா கடைசியில் இது பெருசாக போயிடுத்து, கைங்கரியம் சின்னதாக போயிடுது, அப்படியே மாறி போச்சு. கைங்கரியம்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு மித்த இதெல்லாம். அதான் ஆச்சாரியன் அடிக்கடி சொல்லுவார், இந்த கண்ணனுடைய இருக்கிற இடம் தாண்டா வீடு. ஒரு கண்ணன் இருக்கான், பெருமாள் இருக்கார், அவர் இருக்கிறதா வீடு, திருக்கோவில். அது நாம் இருக்கிற வீடு நமக்காக இல்லை, கண்ணன் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு நான், அந்த கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணும் பொழுது கூட சக்கியம் பண்ணுறதுக்கு மனைவி, திருவாராந்துக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கணும், பிரசாதம் பண்ணி கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக மனைவி. அந்த கண்ணனுக்கும் அடுத்து கைங்கரியம் பண்ணணுமே, இது அனித்தியம் தானே சரீரம், என்றைக்கோ போகிறது. போயாச்சுன்னா கண்ணனுக்கு கவனிக்க ஆள் இருக்காதே, அதுக்காக சந்ததிகள் குழந்தைகள், அந்த குழந்தைகளையும் இந்த மனைவியவும் அந்த கண்ணனுடைய ஆராதனத்துக்கு உண்டான சம்பாத்தியம். துளசி வாங்கினா கூட 10 ரூபா வேணுமே, அதுக்காக சம்பாதிக்கணும், அதுக்கு ஒரு உத்தியோகம். இது தாண்டா வாழ்க்கை அப்படின்னு நீ இதை புரிஞ்சுட்டேன்னா பறக்க மாட்டேன். அது வேணும் இது வேணும், நமக்கு போகிறோம், சாப்பிட இருந்தால் போகிறோம், இருக்க இடம் இருந்தால் போகிறோம். கண்ணன் இருக்க குடிசையில் நாம் இருக்க போகிறோம், அவனுக்கு கைங்கரியம் பண்ண போகிறோம். அதுக்காக மனைவி, அதுக்காக மக்கள், இதுதான் வாழ்க்கை. அதைத்தான் இங்கே சொல்கிறா தூயோமாய். இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்காக இங்கே வரலை, இதை கழிச்சுட்டு அங்கே போகணும், அதுக்காக தான் வந்தோம். அப்போ இந்த ஜென்மா எதுக்குன்னா நம் வினைகளை அறுத்துட்டு எம்பெருமான் திருவடிக்கு போகிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை. அதுக்கு என்ன சுகத்துக்கு என்ன வேணுமோ அது இருந்தால் போகிறோம். தேவையில்லாமல் பறந்தோம்னா என்னாகும், இந்த இது அப்படியே மாறிடும். அதனால தான் மாறுறது. பண தேவைகள் நாம் என்னென்னமோ யோஜனை பண்ணி கடைசியில் வீடெல்லாம் கட்டுவோம். அடியன்ட்ட நிறைய வாஸ்துலாம் கேட்க வருவா. சில பேருக்கு அடியன் போய் ரொம்ப ஆப்தாலாக இருந்தால் போயும் பார்ப்பேன், ஒரு சின்ன ஒரு அலமாரி இருக்கும் ஆற்றுல, திருவாரா. இதுதான் பெருமாளுக்கு. பெட்ரூமும் டாய்லெட் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 இருக்கும். குளிக்கிறது என்ன விளையாடுவாளா என்னன்னு தெரியல, குளிக்கிறதுக்கு என்னதுக்கு அவ்வளோ பெருசு. எம்பெருமானுக்கு ஒரு சின்ன அலமாரி, அங்கே ஒரு டப்பு ஜலத்தை வச்சு குளிக்கிறதுக்கு 10க்கு 10 பெரிய டாய்லெட் பாத்ரூம். இது என்ன அடி எனக்கு புரியல. எம்பெருமானுக்குன்னா இருக்கணும். அப்போ நமக்கு சுகமாக ஒரு இடத்த பண்ணிக்கிற மாதிரி எம்பெருமானுக்கு ஒரு இடம் வேண்டாமா? அவனை திருவாராதனம் பண்ண, அவன் விளையாடுறதுக்கு இடம் வேண்டாமா? ஒரு தொட்டியில் போட்டு ஒரு கண்ணனை ஏழப்படினா ஒரு 10 தட்டில் அமுதுகள்லாம் வச்சு அங்கே இடம் வேண்டாமோ? கண்ணன் ஏகாந்தமாக இருக்கிறதுக்கு கதவு வேண்டாமோ? நமக்கு மாத்திரம் பூட்டி உள்ளே உட்காந்துக்கிறோம். இதில் குழந்தைகளுக்கு தனியாக வேறு, அது வேறு கஷ்டம். இது சொன்னோம்னா உபன்யாசம் போயிடும். அதனால் அப்போது தேவையில்லாத ஒரு வாழ்க்கை முறையை மாற்றிட்டோம். அப்படியும் அது இருக்கக்கூடாது. அதான் சொல்கிறா தூயோமாய் வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை வாக்கும் நம்முடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கணும்னா எம்பெருமானையே ஒட்டி இருக்கணும், அவனிடத்துலேயே இருக்கணும். பிரயோஜனம் எதிர்பார்க்கக்கூடாது. நான் கஷ்டப்படுறேனே, நான் 12 சஞ்சோஸ்காரம் பண்ணிருக்கேன், 12 திரும்ப நித்தியம் எடுக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், கஷ்டப்படணும். கூறத்தாழ்வான் சொல்கிறார், வரதா எனக்கு நிறைய வியாதியை கொடு அப்படின்னார். அவர் கண்ணு தெரியல இல்லையா, கண்ணு போயிடுத்து ராமானுஜர் அழைச்சின்னு போய் நீ கண் கேளு அப்படின்னார். ஏன்னா ராமானுஜருக்கு என்ன ஆத்திரம்னா அவரும் கேட்க மாட்டார் இல்லையா, அப்படி கேட்டுருவாரா, அல்பத்தை கேட்டுருவாரா. ஆனால் கூறத்தாழ்வான போல் ஒரு பக்தனுக்கு அப்படி இருக்கக்கூடாதுன்னு அவருடைய எண்ணம். அதனால் என்ன, நீ கண் கேளு பரவாயில்லப்பா, நம்ம சம்பிரதாயத்தை மீறி சில இதெல்லாம் பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னார். சம்பிரதாயத்தில் பெருமாள்கிட்ட கேட்கக்கூடாது, கை நீட்டக்கூடாது, அவன் பார்த்து பண்ணுவான். அவன் பண்ணுறானா நாம் வேடிக்கை பார்க்கணுமா?
அவனுக்கு கூசி போய் அவன் பண்ணுவான், ஐயோ இவன் கையை ஏந்த மாட்டிக்கிறானே அப்படின்னு அவனுக்கு ஒரு வெக்கம் வருமா, கூப்பிட்டு கொடுப்பானான். அதனால் கூரத்தாளன் கேளு அப்படின்னார். இவர் என்ன பண்ணார், நிறைய வியாதியை கொடு அப்படின்னார். அப்புறம் கடைசியில் கண் கொடு அப்படின்னார். எதுக்கு கண் கொடுனா, இந்த ராமானுஜருடைய தரிசனம் இருக்கு, எம்பெருமானார் தரிசனம் நம்முடைய சம்பிரதாயம். ஏன்னா அந்த சமயத்தில் அந்த சோழர்களுடைய ஆதிக்கத்தினால நிறைய தொந்தரவு இருந்தது. நம்ம ராமானுஜரையே கைது பண்ணுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணினா, நிறைய பெருமாள் கோயிலெலாம் இடித்து கடலில் கரைச்சா, இப்படிலாம் நடந்துட்டு இருந்தது இல்லையா. அதனால் அந்த சோழர்களுடைய அந்த ஆதிக்கத்திலேருந்து நம்ம சம்பிரதாயத்தை காப்பாற்று, அதுக்கு ஒரு கண்ணை கொடுன்னு தனக்கு கேட்கல, சம்பிரதாயத்துக்கு கண்ணை கொடுப்பா. இப்போ கொஞ்சம் இருட்டாக இருக்குது நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயம், அதனால் கொஞ்சம் நீ அதுக்கு கிருபை பண்ணுப்பா அப்படின்னு வரதன்ட்ட பிரார்த்தனை பண்ணுறார். ஏன் அவர் வியாதியை கேட்டார் அப்படின்னா, வியாதி வந்தால் தானே பாபம் தீரும். ஏன்னா நமக்கு ஏன் வியாதி வருதுன்னா, பாபத்தோட விளைவு தான் வியாதி. அப்போ நம்ம சுகமாகவே இருந்துட்டால் அந்த மூட்டை அப்படியே இருக்கும், கரையாது. பாபம் தீர்ந்தால் தானே பரமபதம் கிடைக்கும் இல்லையா, மோட்சம் அப்புறம் தானே. அதனால சொல்கிறார், எனக்கு நிறைய வியாதி வரட்டும், நான் அனுபவித்து தீர்த்துறேன், இந்த ஜென்மா போகிறோம், அதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் அப்படின்னு. ராமானுஜன் திருவடி இருக்கிறனால நிச்சயம் பரமபதம் உண்டு, அவர் எல்லாம் கர்மாவெல்லாம் கழிச்சிருவார், அந்த தைரியம் இருக்குது. இருந்தாலும் பின்னாடி வர்றவாளுக்கு தெரியணுமோ இல்லையா, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறார். அப்படி ஏன்னா நிறைய வரணும். அதனால் இந்த வாழ்க்கை எதுக்குன்னா, இந்த கர்மாவை தீர்க்கணும், எம்பெருமான இடத்துல போய் அடுத்து பிறவி வரக்கூடாதுங்க. ஆனால் இந்த தூயோமாய் எம்பெருமான இடத்துல வியாபாரம் கூடாது அப்படின்னு சொல்கிறா. தூயோமாய் வந்து சுத்தமாக வரணும், எம்பெருமானுக்காகவே வரணும். கோவிலுக்கு போனால் எனக்கு அந்த காரியம் நடக்கும் இந்த காரியம் நடக்கும் போகக்கூடாது. கோவிலுக்கு போனால் பெருமாள் சந்தோஷப்படுவார். நம்ம வீட்டுக்கு யாராவது சொந்தக்காராக வந்தால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா. என் பொண்ணு வந்தால், என் பேத்தி வந்தால், பேரன் வந்தான், அது வெளியில் போய் தம்பட்டவரை அடிச்சுக்கிறோம்ல. இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு என் பேரன் வந்தான், ஃபாரின்லேருந்து வந்தான், என்ன கொண்டு வந்தான் அவன் கொண்டு வந்த பைசாவோ வஸ்துவோ எவ்வளோ நாள் இருக்கும் நம்ம இடத்துல. ஆனால் பெருமையாக, ஏன்னா ஆசை, அவன் வந்ததுனால ஒரு ஆசை. வரலைன்னா அது வந்து போனது வரவே இல்லைப்பா, என்ன அப்படியே மறந்துட்டான். அவனுக்கு பணம் தான் பெருசாக போச்சு, சொல்கிறோமோ இல்லையோ. அல்ப சரீர சம்பந்தத்துக்கு இப்படி சொல்லுவான். அப்போ அவன் திரும்ப கோயிலுக்கு வரவே மாட்டேங்கிறானே அப்படின்னு நினைப்பான் இல்லையா. வந்தாச்சுன்னா அவனுக்கு சந்தோஷம், ஐயோ வந்துட்டான் பார் அப்படி நாம் கொடுக்குற அல்ப வஸ்துவெல்லாம் போட்டு என் பக்தன் கொடுத்தான், என் வீதியெல்லாம் போய் காமிக்கிறான் இல்லையா. புறப்பாடு எடுத்துக்கு நான் பக்தன் கொடுத்த மாலையோ புஷ்பமோ சந்தனமோ வஸ்திரங்களை சேர்த்துட்டு ஊர் பூரா என் பக்தன் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு போய் எல்லோரும் காமிச்சிட்டு வேறு. அந்த கண்ணன் அப்படி தான் அலங்காரம் பண்ணி விட்டால் வீட்டுக்குள்ளே தங்கவே மாட்டான், வீதியில் ஓடி போயிடும். எல்லோரும் காமிக்கணும், உடனே எல்லோரும் ரசிப்பான். இது இப்போ இப்படி இருக்கு அப்படி இருக்குது, இப்படி தலை அழகாக இன்றைக்கி இப்படி கொண்ட போட்டிருக்காளே, எப்படி கொண்ட போட்டிருக்காளே, ஏன் இன்றைக்கி வந்து இப்படி சேர்த்தின்னு இருக்க, இப்படியெல்லாம் அந்த கோபிகள் கண்ணனை வர்ணிக்கிறா. அது ஒரு சந்தோஷம் கண்ணனுக்கு. அதனால் பக்தன் எப்படி வரணும் கோயிலுக்கு, பகவானுக்காக வரணும், வியாபாரத்துக்காக வரவே கூடாது. பெருமான இடத்துல வந்தாச்சுன்னா அவன் பார்த்துக்கிறான். அப்பா அம்மாட்டு குழந்தை கேட்டு தான் வளர்க்குதா, அம்மா என்ன நீ பெற்றுட்டே எப்படியாவது என்னை வளர்த்து படிக்க வச்சிருவான். எந்த குழந்தைய கேட்குமா அப்பா அம்மாட்ட கேட்டால் அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ அவமானம் இல்லையா. ஒரு குழந்தை போய் என்னை எப்படியாவது படிக்க வச்சிரு, எப்படியோ ஒரு +2 படிக்க வச்சு அப்புறம் நான் தேறிக்கிறேன்னு சொன்னால், அப்படி ஒரு கேவலமான அப்பா அம்மா என்னை பார்த்தது இல்லை, இருக்கால என்னவோ தெரியாது. எம்பெருமான் அப்படி கிடையாது. அதனால் எம்பெருமான் அதுதான் ஆண்டாள் சொல்கிறார், தூயோமாய் வந்தோம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடணும். வாய் பாடினா என்ன ஆகும், மனசு சிந்திக்க ஆரம்பிக்கும். அதனால் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திச்சாச்சுன்னா என்ன ஆகும்னா போய பிழையும். நம்ம ஏற்கனவே பண்ண பாபம் இருக்கே அதுவும் புகுதுருவான். இனிமேல் வரப்போகிறது பாபம் காத்துன்ருக்கு. இந்த பக்கம் பண்ணினது காத்துன்ருக்கு, இந்த பக்கம் வரப்போகிறது காத்துன்ருக்கு. அதில் தப்பிக்க வழி என்ன, 2 பூதம் அமைக்கினா யார் காப்பாற்றுவா, எம்பெருமான் ஒருத்தனையே காப்பாற்றுவான். அதனால் சொல்கிறார், போய பிழையும் புகுதருவான் என்னென்னவும் தீயினில் தூஷாகும் அப்படின்னா. இந்த தீ என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு வஸ்துவை உள்ளே போட்டாச்சுன்னா அப்படியே சாம்பல் ஆக்கிறது இல்லையா. உருவம் தெரியாமல் எண்ணெய் போடுங்க, எண்ணெய் போட்டாலும் செமிச்சிடும். அதில் மீறி வராத வஸ்து எதுவுமே கிடையாது இல்லையா. அந்த நெருப்புக்கு மாத்திரம், மித்ததுக்கெல்லாம் சில இது மிச்சம் வச்சு அனுப்பும், நெருப்பு எல்லாத்தையும் சமணம் பண்ணிவிடும். அதனால் சொல்கிறார் தீயினில் தூஷாகும்னா, எம்பெருமானான அந்த நெருப்பு இருக்கு இல்லையா, கம்சன் வயிற்றில் நெருப்பண்ண நின்ன நெடுமாலை பின்னாடி சொல்ல போகிறார். நெருப்புக்கு சமமாக எம்பெருமான் சொல்கிறா. அந்த எம்பெருமான் அந்த நெருப்பு ரூபமாக இருக்கிறதுனால, ஏன்னா நெருப்பில் தான் நம்ம ஆராதிக்கிறோம் இல்லையா. நம்முடைய சம்பிரதாயத்தில் சனாதன தர்மத்தில் அக்னி வழிபாடு பிரதானம். ஏன்னா எம்பெருமானே அக்னி ஸ்வரூபன். அந்த எம்பெருமானான அக்னியில் நாம் பண்ணின பாபமும் இனிமே பண்ண போகிற பாபமும் தீயினில் தூசாகும் செப்பு அப்படின்னா. இப்போ மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பிறனை ரெமனை துடைவனை. அந்த மண்ணு வடமதுரை மைந்தனாக இருக்கக்கூடிய எம்பெருமான நாம் போய் தூமலர் தூவி தொழுது சேவிச்சா என்னாகும், சுத்தமான ஹிருதயத்தோடு போனோம்னா
அவன் நம்முடைய பாபங்களை எல்லாம் சமணம் பண்ணி தன் திருவடியில் சேர்த்துக்கிறான். இங்கே இருக்கும் பொழுதும் நமக்கு இங்கே இருக்கிற சுகங்களையும் கொடுக்குறான். அங்கே போகிறதுக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் அவனே நாயகன். அதனால் அப்பேற்பட்டதான பாக்கியத்தை கொடுக்குறான்னு இந்த 5ஆம் பாசுரம். இந்த 6ஆம் பாசுரம் நாளை அனுசந்திப்போம். ஸ்ரீமதி விஷ்ணுச்சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யே கோதாயே நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஆழ்வாரெம்பெருமானார் ஆண்டாள் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடி